Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவம் குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் மற்றும் வகுப்பு ஆசிரியர் பாண்டிமுருகன் ஆகிய இருவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கை அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவன் பலியான சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொய்யாவையில் தலைமை ஆசிரியர் கணேசன், ஆசிரியர் பாண்டிமுருகன் ஆகிய இருவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கணினி பிளாக் மாற்றும் போது 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் சந்திரமோகன். சந்திரமோகன், எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கை குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. காரைக்குடி அருகே சாக்கோட்டை பொய்யாவயல் உயர்நிலைப் பள்ளியில் நேற்று கைலாசம் வளர்மதி தம்பதியின் மகன் சக்தி சோமையா மின்சாரம் தாக்கியதில் பலியானார். அவரது உடல் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது தமிழக முதல்வர் இன்று காலை மாணவனுக்கு 5 லட்சம் ரூபாய் நிதி அறிவித்திருந்த நிலையில் மாணவனின் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், 3 குழந்தைகள் பெண் குழந்தைகள் உள்ளதால் நிவாரணமாக அவனுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்து மாணவனின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது பள்ளி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தொடர்பாக பள்ளி தலைமை ஆசிரியர் கணேசன் மற்றும் வகுப்பு ஆசிரியர் பாண்டிமுருகன் ஆகிய இருவரும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். அது மட்டுமின்றி சாக்கோட்டை காவல் நிலையத்தில் 2 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சந்திரமோகன். Taste the Daily.